மோடிக்கு பயந்து குஜராத்தை விட்டு வெளியேறிய பெண்களை பற்றி எனக்கு தெரியும். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. அவங்கள உடனடியாக இங்கே கூட்டிட்டு வரணும். அவங்க என்ன சொல்ல விரும்புகிறார்களோ அதை சொல்ல வைக்க வேண்டும். ஆனால் அது தற்போது சாத்தியமா என்று எனக்கு தெரியல. ஏன்னா மோடி பிரதமராக இருக்கிற வரையிலும் அது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி, பாஜக கட்சியை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சுப்பிரமணிய சுவாமி சொல்லியிருக்கிறாரு, மோடி ஒன்றும் நீங்கள் நினைப்பதை போன்று பிரம்மச்சாரி எல்லாம் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே சொன்ன விஷயம் நமக்கு தெரியும். இது ஒரு பிரபலமான ஊடகம். அந்த ஊடகங்களுடைய பெயர் நீலு வியாஸ். இந்த நீலு வியாஸுக்கு ஒரு இன்டர்வியூ சுப்பிரமணிய சுவாமி கொடுத்திருக்கிறார். அந்த இன்டர்வியூவில் ஒரு 10 நிமிடம் இந்த எப்ஸ்டைன் ஃபைல் தொடர்பான சில விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அதன் பிறகுதான் மிக முக்கியமான விஷயங்களை சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறார். அதில் முதல் செய்தி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 2017 இந்த இஸ்ரேலுடைய அதிபராக இருந்த எகூத் பராக் அவரை சந்திப்பதற்கு மோடியும் அருண் ஜெட்லியும் விரும்பினார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறார். உங்களுக்கு தெரியும் இந்த எகூத் பராக் அப்படிங்கிற இஸ்ரேலுடைய அதிபர் யார் அப்படின்னு. இவன் இந்த எப்ஸ்டைன் ஃபைலில் உலகளாவிய தலைவர்கள் சிக்கியிருக்கிறாங்க இல்லையா, அதில் மிக முக்கியமான நபர் இந்த எகூத் பராக். இவனுக்கு எதிராக ஒரு பெண் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் அதை படித்தால் உலகமே அதிர்ச்சி அடையும். என்னென்னா, பிசாசு மாதிரி அவன் எங்கிட்ட நடந்துக்கிட்டான், அந்த அளவுக்கு கொடூரமானவனாக இருந்தான் அவன் அப்படின்னு சொல்கிறான் இந்த எகூத் பராக்கை பற்றி அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி. எகூத் பராக்கை அருண் ஜெட்லியும் மோடியும் ஏன் சந்திக்க விரும்புகிறார்கள்? அது மட்டுமல்ல, இவர்கள் சந்திக்க நினைக்கும் போது எகூத் பராக் என்று சொல்லக்கூடிய நபர் இஸ்ரேலுடைய அதிபர் பொறுப்பிலே கிடையாது. அப்போ அதிபர் பொறுப்பில் இல்லாத எகூத் பராக் என்று சொல்லக்கூடிய நபர் எப்ஸ்டைனுடன் மிக நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தவரை அருண் ஜெட்லியும் பிரதமர் மோடியும் ஏன் சந்திக்க நினைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை சுப்பிரமணிய சுவாமி முன்வைக்கிறார். அடுத்ததாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, குஜராத்தில் இது மோடி அவர்கள் குஜராத்தில் சிஎம் ஆக இருக்கும் போதே பல்வேறு விஷயங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுடைய பெயரை அவர் சொல்ல முயற்சி பண்ணுறார். சுப்பிரமணிய சுவாமி சொல்ல முயற்சி பண்ணுறார். உடனடியாக இந்த இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, இடைமறைத்து நீங்கள் சொல்ல போகிறதுக்கான ஆதாரம் எல்லாம் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குமா, சும்மா எல்லாம் சொல்லிட்டு போக முடியாதே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனடியாக சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறாரு, என்கிட்ட ஆதாரம் இருக்குது,